தமிழக வரலாற்றில் மன்னர் ராஜராஜ சோழன் சிறப்பிடம் பெற்று விளங்குறாருங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் பல கோவில்களானது கட்டப்பட்டிருக்குது. அதில் தஞ்சை பெரிய கோவில் தலை சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. மேலுமே கட்டிடக்கலை, சிற்பக்கலை, செப்பு திருமேனிகள், வார்ப்புக்கலை, ஓவியக்கலை மற்றும் கல்வெட்டுக்களை உள்ளடக்கிய ஒப்பற்ற கலைக களஞ்சியமாக 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக காட்சி தரக்கூடிய ஆலயமாகுங்க. இந்த கோவிலானது அடித்தளம் முதல் சிகரம் வரைக்கும் கற்களால் கட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இது கற்றாழி என்றும் அழைக்கப்படுதுங்க. நுழைவாயிலில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் முதல் கோபுரம் கேரளாந்தகன் திருவாயில் என்றும் அழைக்கப்படுது. இரண்டாவது கோபுரம் ராஜராஜன் திருவாயில் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. இதனுடைய அடித்தளத்தில் சண்டீசர் கதை, கண்ணப்ப நாயக்கன் வரலாறு, காமதகனம், வள்ளி திருமணம் போன்ற கதைகள் தொடர்பான சிற்பங்களானது வடிவமைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது. மேற்கு பகுதியில் பெரிய துவார பாலகர்கள் சிற்பங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. கோவிலுக்குள்ள நேராக ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட நந்தியானது அமைஞ்சிருக்குது. இதனுடைய உயரம் சுமார் 14 மீட்டர் ஆகுங்க. நீளம் 7 மீட்டர் ஆகும். அகலம் 3 மீட்டர் ஆகுங்க. கம்பீரமாக அமைந்திருக்கக்கூடிய கருமறையின் மேல் விமானம் 13 தளங்களுடன் 216 அடி உயரம் கொண்டதாகும். இது தட்சிணாமேரு என்று அழைக்கப்படுதுங்க. கருவறைக்கு 2 தளமானது அமைஞ்சிருக்குது. மேற்தளத்தில் சிவபெருமானே ஆடல் வல்லனாக நடமாடக்கூடிய சிற்பங்களானது காணப்படுதுங்க. நடனத்தில் வெளிப்படக்கூடிய 108 கரணங்களில் 81 மட்டுமே முழுமையாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலுமே விமானத்தினுடைய உட்கூடு வெற்றிடமாக கதலிகா கர்ணம் என்ற கட்டடக்கலை அமைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. விமானத்தில் கலசப்பகுதி 8000 கிலோ கற்களால் உருவாக்கப்பட்டதாகுங்க. வண்ண ஓவியங்கள் நிறைந்த காட்சி கூடமாக பெரிய கோவிலாக அமைஞ்சிருக்குது. மேலுமே சுவரில் பூசிய சுண்ணாம்பு கலவை காய்வதற்கு முன்னாடியே இயற்கை முறையில் தயாரித்த வண்ணங்களால் வரைந்து பிரஸ்கோ வகை ஓவியங்களானது இங்கு காணப்படுதுங்க. நந்தி மண்டபத்தில் தைல ஓவியங்களானது அமைஞ்சிருக்குது. அம்மன் சன்னதி மண்டபம், திருச்சுற்று மாளிகை பகுதிகளில் மராட்டிய மன்னர்கள் ஆட்சி கால நீர் வண்ண ஓவியங்களை நம்மளால் பார்க்க முடியுங்க. அதே போல் சாந்தாரம் மண்டபத்தில் சோழர் நாயக்கர் ஆட்சி கால ஓவியங்களானது வரையப்பட்டிருக்குது. இங்கு சோழர் கால சிற்பங்கள் பலவும் இருக்குதுங்க. அதே போல் நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் தான் கோபுரங்கள் மற்றும் விமானங்களில் சுதைகளானது உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. தூண்களில் நாயக்கர் ஆட்சி கால சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியும். விமானத்தில் கீர்த்தி முகம் என்ற அலங்காரத்தின் நடுவில் தொப்பி அணிந்த ஐரோப்பியர் உருவமானது வடிவமைக்கப்பட்டிருப்பது சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது. இது நாயக்க மன்னர்கள் ரகுநாதருக்கு நெருக்கமாக இருந்த ரோலட் கிராஃப் என்பவருடைய உருவமானது சுண்ணாம்பு கலவையால் உருவாக்கப்பட்டதாகுங்க. பழங்காலத்தில் தினமும் கோவிலில் அபிஷேகம் செய்வதற்கும் விளக்குகள் ஏற்றுவதற்கும் பணிக்காக தளிச்சேரி பெண்களானது 400 பேர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க. திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் திருவிழாக்கள் பற்றிய விவரங்களானது கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டிருக்குது. மேலுமே மழைநீரை சேமிக்க சாலவம் என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இவை அனைத்துமே கருங்கற்களால் அமைக்கப்பட்டதாகுங்க. தண்ணீரை தடுத்து அனுப்பக்கூடிய தொழில்நுட்பம் இவற்றில் பயன்படுத்தப்பட்டிருப்பது முழுமையாக தெரிய வருதுங்க. முதல் சாலவத்தை திறந்தோம்னா முதல்ல பெய்யக்கூடிய மழைநீர் நந்தவனத்திற்கு செல்லுங்க. இதில் அழுக்கு நிறைந்திருக்கு என்பதனால அப்படியே திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அதற்கு பிறகு சுத்த நீர் சிவகங்கை குளத்தோடு செல்லும் வகையில் 2ஆம் சால்வமானது உருவாக்கப்பட்டிருக்குது. கோவிலுக்கான வருவோருக்கு சன்னிதானத்துக்கு அருகில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வழிகாட்டக்கூடிய பலகைகளானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. உலகத்திலேயே கோவில் கட்டுவதில் சிறந்து விளங்கியவர்கள் அப்படின்னு சொன்னால் அது நம்ம தமிழர்கள் தாங்க. இந்தியாவிலேயே இதுவரைக்கும் கட்டப்பட்ட கோவில்கள்லேயே மிகப்பெரியது தஞ்சை பெருவுடையார் கோவில் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பிரிட்டானிய தகவல் களஞ்சியத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த கோவிலை நம்ம பார்க்கும்போது பக்தி ஏற்படக்கூடிய ஈர்ப்பையும் மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளால் வர்ணிக்க நம்மளால் முடியாதுங்க. தஞ்சை பெரிய கோவிலில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பொக்கிஷமாகும். தமிழக வரலாற்றில் பொற்காலம் என்று அழைக்கக்கூடியது சோழர் வரலாற்றில் மாமன்னர் ராஜராஜ சோழன் சிறப்பிடம் பெறாருங்க. 2ஆம் பராந்தகன் என்ற சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர் தான் இவர் ஆவார். இவர் அருண்மொழிவர்மன் என்று இயற்பெயரால் அழைக்கப்படுறாரு. மேலுமே கேரளாந்தகன், சிங்காந்தகன், மும்முடி சோழன்,
சிவபாத சேகரன், திருமுறை கண்ட சோழன், சத்திரிய சிகாமணி, ராஜஸ்ரயன் என்ற பல சிறப்பு பெயர்களால் இவர் அழைக்கப்படுறாரு. மேலுமே செந்திரு மடந்தை, மண் ஸ்ரீ ராஜராஜன், இந்திர சமானன், ராஜசவர் வஞ்சகன் என்ற திருக்கோவிலூர் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டானது புகழ்ந்து பேசியிருக்குதுங்க. ஐப்பசி மாதம் சதய நாளில் ராஜராஜ சோழன் பிறந்ததாகவும் சொல்லப்படுது. அவருடைய பிறந்த நாளான ஐப்பசி சதய நாளில் திருவெண்காடு, திருப்புகலூர், எண்ணாயிரம், திருவிடந்தை, திருநந்திக்கரை, கோபுரப்பட்டி, அதாவது பாச்சூர் போன்ற பல கோவில்களில் சிறப்பான வழிபாடுகளானது நடத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தானமானது கொடுக்கப்படுது அப்படின்னு கல்வெட்டுக்கள் மூலமாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலுமே தஞ்சை பெரிய கோவிலில் சதய திருவிழாவானது 12 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவதை அந்த கோவிலின் கல்வெட்டுக்களுடைய குறிப்புகள் மூலமாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நாளில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அபிஷேக நீரில் ஏலக்காய், செண்பக மொட்டு போடப்பட்டு மிகுந்த நறுமணத்தோடு அபிஷேகமானது செய்யப்படுதுங்க. ராஜராஜ சோழனால் பல திருக்கோவில்களானது கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே அதில் தஞ்சை பெரிய கோவில் தலைச்சிறந்த ஒப்பற்ற கோவிலாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே கட்டடக்கலை, சிற்பக்கலை, செப்பு திருமேனி வார்ப்புக்கலை, ஓவியக்கலை, கல்வெட்டுக்கள் கூறக்கூடிய செய்திகள் போன்ற அனைத்திற்கும் சிறப்பிடமாக இந்த ஆலயமானது இருக்குது. எனவே இந்த கோவிலை ஒரு ஒப்பற்ற கலை வரலாற்று களஞ்சியம் அப்படின்னு கூறுவதில் எந்த ஒரு மிகையும் இல்லைங்க. இந்த கோவில் உலக வரலாற்று சின்னங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. உலக புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரகதீஸ்வரர் திருக்கோவில் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்து சார்ந்த சிறப்புமிக்க கோவில்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. மேலுமே பிரகதீஸ்வரர் கோவிலானது இந்தியாவில் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த கோவிலானது இருக்குதுங்க. பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழனால் பிரகதீஸ்வரர் கோவில் கிபி 1010ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது. முதலாம் ராஜராஜ சோழன் என்ற புகழ்பெற்ற பேரரசன் அருள்மொழிவர்மனால் கிபி 1002ஆம் ஆண்டில் அடிக்கலானது நாட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் 2010ஆம் ஆண்டில் 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் என்ற பெருமை மற்றும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளத்தில் ஒரு பகுதியாகவும் இருக்குதுங்க. பிரகதீஸ்வரர் கோவிலில் கட்டிடக்கலையானது ரொம்பவே சிக்கலான வடிவமைப்பு மற்றும் பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் சிலைகள், கோபுரங்கள், விமான கோபுரங்கள், நந்தி மண்டபங்கள் போன்ற சிற்பக்கலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே கோவிலின் விமான கோபுரம் 216 அடி உயரம் கொண்டதாகும். பிரகதீஸ்வரர் கோவிலில் விமான கோபுரம் உலகின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. இது திராவிட கட்டிடக்கலை பாணிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகுங்க. மேலுமே பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி மண்டபமானது சுமார் 16 அடி உயரம், 20 அடி நீளமும் கொண்ட மிக பிரம்மாண்டமான சிலைகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்காக 13 லட்சம் டன் கிரைனைட் கல்களானது பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. உலக புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரகதீஸ்வரர் கோவிலை பார்ப்பதற்காக பக்தர்கள் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் பல்வேறு பகுதியில் இருந்து கட்டடக்கலையின் சிறப்பு அம்சங்களை பார்வையிட சென்ற வண்ணம் இருக்கிறாங்க. மேலுமே பிரகதீஸ்வரர் கோவிலில் அதிகாலை தரிசன நேரம் காலை 6 மணி முதல் மாலை 12:30 மணி வரையிலான நேரத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. மாலை நேரம் அப்படின்னு சொன்னோம்னா மாலை 4 மணி முதல் நடை திறந்திருக்குங்க. இரவு 8:30 மணி வரைக்கும் கோவில் நடையானது திறந்திருக்குங்க. இந்த நேரத்தில் தரிசனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. சிவனுக்கு உகந்த நாளான மகா சிவராத்திரி நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவது வழக்கமாகும். காலை 8:30 மணிக்கு நந்தி சிலைக்கு பூஜை கருவறையில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பாலாபிஷேகமானது செய்யப்படுதுங்க. பிற்பகல் 12 மணி அளவில் சிவபெருமானுக்குரிய உச்சி பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கமாகும். வருடந்தோறும் தை மாதம் அட்சய பூஜையானது இந்த ஆலயத்தில் நடைபெறுங்க. அனைத்து அரிசி வகைகளுமே நெய்வேத்திய பூஜையும் செய்யப்படுதுங்க. பிரகதீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் மிகப்பெரிய விழாவாகவும் கொண்டாடப்படுது. பிரகதீஸ்வரர் கோவிலில் வருடாந்திர திருவிழாவான கும்பாபிஷேகம் மற்றும் குடமுழுக்கு அபிஷேகம் போன்றவைகள் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. ராஜராஜன் மணிமண்டபம், சாமிமலை கோவில், ராமசாமி கோவில், பங்காரு காமாட்சி கோவில், தஞ்சாவூர் அரசு இடம் மற்றும் கலைக்கூடம், மூளை ஆஞ்சநேயர் கோவில், சுக்கிரன் போன்ற கோவில்களானது அமைஞ்சிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க.